நண்பர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுகளில் கேட்கப்பட்ட முந்தைய தேர்வுகளிலிருந்து அதிகமாக கேட்கப்பட்ட பொருளாதாரம் சார்ந்த முக்கிய வினாக்கள் பற்றிய தகவலை நாம் இந்த பாடப்பகுதியில் பார்க்கலாம். இந்த பதிவை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா, இந்த வினாக்கள் அனைத்தும் ஏற்கனவே பல்வேறு போட்டித் தேர்வுகளில் அதிகமாக கேட்கப்பட்ட வினாக்கள். அதேபோன்று வரக்கூடிய போட்டித் தேர்வுகளிலும் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களாகவும் இருக்கின்றன. அது மட்டுமல்ல, இந்த வினாக்களில் பல்வேறு வினாக்கள் ஒளிந்துள்ளது. அதை பற்றிய சுவாரஸ்யமான தகவலையும் நாம் இந்த பாடப்பகுதியில் தொடர்ந்து பார்க்கலாம். வினா எண் 1, உலக வங்கியின் தாய் எனப்படுவது எது? அதாவது உலக வங்கியுடைய தாய் எனப்படுவது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து வங்கி தான். அதாவது உலகிலேயே தொன்மையான மைய வங்கி என்று அழைக்கப்படுவது ஸ்வீடன் நாட்டுடைய ரிக்ஸ் வங்கி. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 1864 தோற்றுவிக்கப்பட்ட பேங்க் ஆஃப் இங்கிலாந்து. ஸோ இந்த வங்கி தான் பார்த்திங்கன்னா முதல் மைய வங்கி. அது மட்டுமல்ல, உலகிலேயே முதலில் காகித பணத்தை அச்சடித்து வெளியிட்ட இந்த வங்கி தான் இந்த இங்கிலாந்து வங்கி. அதனால தான் உலக வங்கியின் தாய் என்று இந்த வங்கி போற்றப்படுகின்றது. வினா எண் 2, பசுமை புரட்சி என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார்? ஸோ அந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிக்கணும். பசுமை புரட்சி, அதாவது கிரீன் ரெவல்யூஷன் என்ற வேர்டை வந்து ஃபஸ்ட்டு உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் வில்லியம் காண்டி. ஸோ இதை பொறுத்தவரை தெரியும், டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் என்பவர் நம்மளுடைய இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என்று போற்றப்படக்கூடியவர். அதே போன்று பி ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வர்கீஸ் குரியன் என்பவர் வெள்ளை புரட்சியின் தந்தை என்று போற்றப்படக்கூடியவர். 4வது உள்ள டி வில்லியம் ஹார்வி என்பவர் இரத்த ஓட்டத்தை கண்டுபிடித்தவர். ஸோ இதை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா பிங்கிற டாக்டர் வில்லியம் காண்டி என்பவர் தான் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல பசுமை புரட்சி என்ற வார்த்தையை உருவாக்கியவர். வினா எண் 3, இந்திய பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டு எது? இந்த வினா அடிக்கடி கேட்டிருக்காங்க. இது பல்வேறு வகையில் வேறுபட்டும் கேட்டிருக்காங்க. அதாவது நரசிம்ம மன்மோகன் கமிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதேமாதிரி புதிய பொருளாதார கொள்கையை அறிமுகப்படுத்திய ஆண்டு என்று கேட்டிருக்காங்க. அதேமாதிரி இந்திய பொருளாதாரத்தின் முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டு. இந்த மாதிரி பல்வேறு வினாக்கள் இது வந்து மாற்றி கேட்கப்படுது அனைத்து போட்டித் தேர்வுகளும். ஸோ இதை பொறுத்தவரை இதற்கான வினா 1991. அதாவது அப்பொழுது தான் இந்தியாவின் புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த காலகட்டத்தில் பிரதமராக இருந்தவர் நரசிம்ம ராவ். அந்த காலகட்டத்தில் நிதியமைச்சராக இருந்தவர் டாக்டர் மன்மோகன் சிங். அதனால தான் வந்து நரசிம்ம மன்மோகன் சிங் மாடல் என்றும் கூறப்படுவர். ஸோ இந்த வினா வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இது எந்த மாதிரி வேண்டாலும் கேட்கப்படலாம். அடுத்ததாக வினா எண் 4, தமிழ்நாட்டில் வாட் வரி எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டது? தமிழ்நாட்டில் முதலாக வாட் வரி வந்து 2004 தான் வந்து முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்ததாக வினா எண் 5, 5 ஆண்டு திட்டங்களை நடைமுறைப்படுத்தியவர் யார்? அதாவது இந்தியாவில் முதலாக 5 ஆண்டு திட்டங்களை நடைமுறைப்படுத்தியவர் நமது முதல் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். வினா எண் 6, ரஷ்யாவின் எத்தனை ஆண்டு திட்டம் நடைமுறையில் இருந்தது? அதாவது இந்த வினாவை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா முதல்ல திட்டமிடுதலை நடைமுறைப்படுத்திய நாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரஷ்யா தான். அதனால என்ன சொல்லணும்னா மதர் ஆஃப் பிளானிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது திட்டமிடுதலின் தாய் என்று போற்றப்படக்கூடிய நாடு ரஷ்யா. ஸோ அவங்க பின்பற்றிய திட்டம் பார்த்திங்கன்னா 7 ஆண்டு திட்டம். ஸோ அதை பார்த்து தான் நமது பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தியாவில் வந்து 5 ஆண்டு திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த வினாவும் அடிக்கடி கேட்கப்பட்டுள்ளது. திட்டமிடுதலை முதலில் அறிமுகப்படுத்திய நாடு, இந்த மாதிரி வினாக்கள் மாற்றி கேட்கப்பட்டுள்ளது. ஸோ அதனால் இந்த வினாவை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்த வினா எண் 7, பசுமை புரட்சி இந்தியாவில் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? இந்த வினாவும் அடிக்கடி கேட்குறாங்க. அதாவது இந்தியாவில் முதல் பசுமை புரட்சி ஏற்பட்டது 1967. பசுமை புரட்சியை தோற்றுவிக்க காரணமாக இருந்த டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள். ஸோ இந்த வினாவும் அடிக்கடி கேட்கப்பட்ட மிக முக்கியத்துவம் வாய்ந்த வினா. வினா எண் 8, தொடக்க கல்வியை மேம்படுத்த ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் எது? இந்தியாவில் முதல்ல தொடக்க கல்வியை மேம்படுத்துவதற்கு ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் SSA என்று சொல்லப்படக்கூடிய சர்வ சிக்ஷா அபியான். இது 2009 கட்டாய கல்வி சட்டத்தின் அடிப்படையில் இந்த திட்டம் வந்து தோற்றுவிக்கப்பட்டது. வினா எண் 9, மக்கள் தொகை கோட்பாடு பற்றி கூறியவர் யார்? ஸோ இந்த வினாவும் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ மக்கள் தொகை கோட்பாடு அப்படின்னு சொன்னாவே TR மால்தஸ் அவர் தான். ஸோ இவர் தான் பொருளியலில் மக்கள் தொகை கோட்பாட்டை பற்றி விவரித்திருப்பார். இதில் ஆடம் ஸ்மித் என்பவர் பொருளாதாரத்தின் தந்தை என்று போற்றப்படக்கூடியவர். அதே போன்று ரிக்கார்டோ என்பவர் வார கோட்பாட்டை கொடுத்தவர். கார்ல் மார்க்ஸ் என்பவர்
பொதுவுடைமையின் தந்தை என்று போற்றப்படக்கூடியவர். அதே போன்று மூலதனம் என்ற நூலை எழுதியவர். ஸோ இந்த மாதிரி இதிலிருந்து பல்வேறு வினாக்கள் மாற்றி மாற்றி கேட்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த வினாவை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறங்க. அடுத்து வினா எண் 10. மக்கள் தொகை கூட்டல் விகிதத்தில் அதிகரிக்கும் போது உணவுப் பொருட்கள் எந்த விகிதத்தில் அதிகரிக்கும்? ஸோ இந்த வினாவை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஏற்கனவே நாம் முந்தைய 9வது வினாவில் கேட்கப்பட்ட அதே வினாவை மாற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் 2-3 தடவை போட்டித் தேர்வில் வந்து கேட்கப்பட்டுள்ளது. அதாவது மக்கள் தொகையை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா கூட்டல் விகிதத்தில் அதிகரிக்கும், உணவுப் பொருட்களை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா பெருக்கல் விகிதத்தில் அதிகரிக்கும். ஸோ இந்த வினாவும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள். அடுத்து வினா எண் 11. இதில் நேர்முக வரி எது? ஸோ இதில் வந்து நமக்கு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். வரிகளை பொறுத்தவரை அடிக்கடி வினாக்கள் கேட்கப்படுது. அது நேர்முக வரி எது, மறைமுக வரி எது, அதற்கு உதாரணங்கள், இதை பற்றியான விவரங்களை நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா விற்பனை வரி, சுங்க வரி, ஜிஎஸ்டி என்று சொல்லப்படக்கூடிய பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி, இந்த 3 வரியுமே வந்து பார்த்திங்கன்னா மறைமுக வரி. இதில் வருமான வரி என்பது மட்டும்தான் நேர்முக வரி. அதே போன்று பார்த்திங்கன்னா நிறுவன வரி, செல்வ வரி, இறப்பு வரி, இது எல்லாமே வந்து நேர்முக வரியில் அடங்கும். ஸோ அதனால் இதற்கான வேறுபாடுகளை வந்து நம்ம நன்கு அறிந்திருக்க வேண்டும். வினா எண் 12. 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் தலைமை ஆணையர் யார்? ஸோ இந்த வினாவை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இதுவும் போட்டித் தேர்வுகள் அதிகமாக கேட்கப்பட்டுள்ளது. அதாவது 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் தலைமை ஆணையராக இருந்தவர் சந்திரமௌலி. ஸோ இதில் ரங்கராஜன் வந்து பொறுத்தவரை பார்த்திங்கன்னா 12வது நிதிக்குழுவின் தலைவராக இருந்தால். ரகுராம் ராஜன், உர்ஜித் பட்டேல் போன்றவர்கள் ஆர்பிஐயின் கவர்னராக இருந்தவர்கள். வினா எண் 13. இந்தியாவில் முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போது எடுக்கப்பட்டது? ஸோ இந்த வினாவும் அதிகமான போட்டித் தேர்வில் கேட்கப்பட்ட வினா. ஸோ இந்தியாவில் முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்தியாவில் முதலாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது 1872 எடுத்தாங்க. ஆனால் முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்பொழுது எடுக்கப்பட்டதுன்னா 1881. வினா எண் 14. மக்கள் தொகை பெரும் பிளவு எந்த ஆண்டு ஏற்பட்டது? ஸோ இந்த வினாவை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அதிகமாக போட்டித் தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது. அதாவது மக்கள் தொகை பெரும் பிளவு ஏற்பட்ட ஆண்டு 1921. அதே போன்று வினா எண் 15. இந்தியாவின் முதல் வங்கி எங்கு தொடங்கப்பட்டது? இந்தியாவில் முதல் வங்கி வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தாவில் தான் தொடங்கப்பட்டது. ஏனென்றால் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வந்து வங்காளம் என்பது ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக கருதப்பட்டது. அதனால் கொல்கத்தாவில் முதல்ல ஹிந்துஸ்தான் வங்கி ஆரம்பிக்கப்பட்டது. பிறகு இந்த வங்கிகள் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா பிரசிடென்சி வங்கிகள் என்று 3 வங்கிகள் தனியாக ஆரம்பிக்கப்பட்டன. அதான் வங்காள வங்கி, மும்பை வங்கி, சென்னை வங்கி. ஸோ இது போன்று அடுத்தடுத்ததாக வங்கிகள் ஆரம்பிக்கப்பட்டது. இது அனைத்தும் இணைந்து தான் இம்பீரியல் பேங்க் என்று 1921 ஒருங்கிணைக்கப்பட்டது. ஸோ இந்த வங்கிகள் பற்றிய தகவல்களை நாம் அடுத்த வகுப்பில் வந்து தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இந்தியாவில் முதல் வங்கி எங்கே தொடங்கப்பட்டதுன்னா கொல்கத்தாவில் வந்து தொடங்கப்பட்டது. வினா எண் 16. திட்டமிடப்பட்ட இந்திய பொருளாதாரம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஸோ இந்த வினாவை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அதிகமான போட்டித் தேர்வுகள் கேட்கப்பட்ட மிக முக்கியத்துவம் வாய்ந்த வினா. திட்டமிடப்பட்ட இந்திய பொருளாதாரம் என்ற நூலை எழுதியவர் சர் விஸ்வாசரையா. அதாவது இந்தியாவில் முதல்ல திட்டமிடலை அறிமுகப்படுத்தியவர் இவர் தான். ஸோ இவர் தான் வந்து இந்த திட்டமிடப்பட்ட இந்திய பொருளாதாரம் என்ற நூலை வந்து எழுதியிருப்பார். ஜவஹர்லால் நேரு பொறுத்தவரை நமக்கு தெரியும் இந்தியாவை திட்டமிடலை அறிமுகப்படுத்தியவர். அதாவது முதல்ல 5 ஆண்டு திட்டங்கள் வந்து அறிமுகப்படுத்தியவர் ஜவஹர்லால் நேரு. அதே மாதிரி மெஹலானோபிஸ் அப்படிங்கிறது இந்தியாவின் புள்ளியியலின் தந்தை என்று போற்றப்படக்கூடியார். முதல்ல புள்ளியியல் துறையில் வந்து கொண்டு வந்தவர் மெஹலானோபிஸ். அதே போன்று டாக்டர் அம்பேத்கர் இந்தியாவின் சட்ட மேதை. வினா எண் 17. இம்பீரியல் வங்கி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என எப்போது பெயர் மாற்றப்பட்டது? அதாவது இந்த வினாவும் அடிக்கடி கேட்கப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த வினா தான். அதாவது இம்பீரியல் வங்கி என்பது என்னென்னா ஏற்கனவே பிரசிடென்சி வங்கிகள் என்று அழைக்கப்பட்ட 3 வங்கிகள், அதாவது வங்காள வங்கி, மும்பை வங்கி, சென்னை வங்கி, இந்த வங்கிகள் 1921 ஒருங்கிணைக்கப்பட்டு தான் இம்பீரியல் வங்கி என்று கூறப்பட்டது. இந்த வங்கிகள் அனைத்தும் 1955 ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இந்த வினா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறங்க. பெயர் மாற்றம் செய்யப்பட்டது 1955. வினா எண் 18. 14 வங்கிகள் எப்போது தேசியமயமாக்கப்பட்டன? ஸோ இந்தியாவில் முதல்ல வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது 1969 தான். எத்தனை வங்கிகள்னா 14 வங்கிகள். ஸோ இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட மிக முக்கியத்துவம் வாய்ந்த வினா. அதே போன்று 1980 6 வங்கிகள் வந்து தேசிய உடைமையாக்கப்பட்டிருக்கும். இதையும் பார்த்துக்கிறேங்க. அதே மாதிரி 1949 வந்து ஆர்பிஐ வந்து தேசிய உடைமையாக்கப்பட்டிருக்கும். ஸோ அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறேங்க. வினா எண் 19. எந்த ஆண்டு சட்டத்தின்படி 14 வயது வரை இலவச கல்வி சட்டம் அளிக்கப்படுகின்றது? இதை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா 2009 ஆண்டு சட்டத்தின்படி தான் இலவச கல்வி சட்டம் வந்து அளிக்கப்படுகின்றது. வினா எண் 20. பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது எது?
அதாவது இந்தியாவை பொறுத்தவரை பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் அமைப்புங்கிறது இந்திய ரிசர்வ் வங்கி தான். ஸோ பணம் சார்ந்த அனைத்து விஷயங்களுமே ஆர்பிஐ என்று சொல்லப்படக்கூடிய இந்திய ரிசர்வ் வங்கி தான் வந்து கட்டுப்படுத்தக்கூடிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த அமைப்பாக செயல்படும். ஸோ இந்த கொடுக்கப்பட்ட வினாக்கள் அனைத்தும் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பல்வேறு போட்டித் தேர்வுகள் வந்து கேட்கப்பட்டிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா இந்திய குடிமையியல் பணி, டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி போன்ற பல்வேறு போட்டித் தேர்வுகளை நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா முந்தைய தேர்வுகளில் இந்த வினாக்கள் வந்து அதிகமாக இடம்பெற்றிருக்கு. அது மட்டுமல்ல, வரக்கூடிய போட்டித் தேர்வுகளும் இந்த வினாக்கள் கேட்பதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே நம்ம இந்த வினாக்களே பல்வேறு வினாக்கள் ஒளிந்திருக்கு, அதையும் நம்ம ஏற்கனவே விளக்கி கூறியிருக்கோம். ஸோ வரக்கூடிய காலங்களில் இது போன்ற மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஏற்கனவே கேட்கப்பட்ட வினாக்கள், பின்பு எதிர்பார்க்கப்படக்கூடிய வினாக்கள் அனைத்தும் வரக்கூடிய வகுப்புகளில் நாம் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல்வேறு போட்டித் தேர்வுக்கான பாடக்குறிப்புகள் மற்றும் வேலைவாய்ப்பு செய்திகளை அறிய எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.